சூப்பர். ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் எடப்பாடியார் மட்டும் எதிர்கட்சி தலைவராக அமரவில்லை என்று சொன்னால் இந்த தமிழகம் பிளாட் போட்டு வித்து நீக்கினார். அப்போது கூட உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்றம். சரி, ஒரு மணி நேரத்தில் 100 திருடரை கண்டுபிடிச்சிருக்கு. அதே மிஷின் அமெரிக்காவில் கொண்டு வச்சிருக்கான். வச்ச உடனே ஒரு மணி நேரத்துல 50 திருடரை கண்டுபிடிச்சிருக்கு. கலைஞருக்கு ஒரு பெரிய ஆசை. ஆனா அதிமுக போட்டு ஒரு கட்சி இந்த உலகத்துல வராதுங்க. தொண்டர்களுக்காக உருவாக்கின கட்சி சென்று நீங்க சொல்லுவாங்க. பேச்சாளர் முன்னணிக்கு பொன்னாடை போர்த்தி பகிர்கிறார்கள். எல்லாம் ஒயிடா நின்று அப்படியே எல்லாம் அமைச்சரோட சேர்த்து போட்டோ எடுத்துங்க. நகரா எல்லாத்தையும் அப்படி ஒயிடா நீங்க சொல்லுங்க. இந்த நிகழ்வு முடிந்தவுடன் மாவட்டத்தினுடைய வடக்கு தெற்கு மாவட்ட கழகம் பாசறை இளம்பெண்கள் பாசறை இளைஞர் பாசறை சார்பிலும் மாவட்ட கழகம் இணைந்து நடத்துகிற மாபெரும் கபாடி போட்டி மார்ச் 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கின்றன. அதற்கான லோகோவை நமது மாவட்டத்துடைய அமைச்சர் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். பொறுப்பாளர்கள் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவில்பட்டியை வென்று நமக்காக இங்கே புதுக்கோட்டைக்கு சென்று நமக்கு பெருமை சேர்க்கிற கடம்பூரார் அவர்களுக்கு நமது மாவட்ட கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்கிறார்கள். என்று நம்ம புதுக்கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிற புகழ் கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கிற கடம்பூரார் அவர்கள் அனைத்து ஒன்றிய கழக செயலாளர் பொறுப்பாளர்கள் மேலே வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பாசறையின் சார்பில் இப்பொழுது நமது மாவட்டத்துடைய வடக்கு தெற்கு இளம்பெண்கள் பாசறையின் சார்பில் லோகோ நமது என்று நமக்கு அமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கிற டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களும் அண்ணன் கடம்பூரார் அவர்களும் வெளியிடுகிறார்கள். மார்ச் 29, 30களில் மாபெரும் கபாடி போட்டி பெண்கள் ஆல் இந்திய கபாடி போட்டி புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்த தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான கபாடி போட்டி மாவட்ட கழகம் ஆல் இந்திய கபாடி போட்டி இப்பொழுது முதல் பரிசு 1 லட்சத்தை காசோலை லோகம் நோட்டீஸ் வெளியிடப்படுகிறது. முதல் பரிசுக்கான நோட்டீஸ். முதல் பரிசு 1 லட்சம், இரண்டாம் பரிசு 70,000, மூன்றாம் பரிசு 50,000, நான்காம் பரிசு 50,000. 29, 30களில் இந்த ஆல் இந்திய விமன் கபடி காம்படிஷன் மாண்புமிகு அமைச்சர் தலைமையில் அண்ணா திமுகவில் இணைகின்றார். அது போக இந்த கட்சியில் இணைகிறது கேட்டிருக்கிறாங்க. இந்த திருவரங்குளம் என்ன கட்சியில் இணைகிறது கேட்டிருக்கிறாங்க. அது நம்ம எடப்பாடி அண்ணா 2ஆம் தேதி தேனி பொதுக்கூட்டத்திற்கு போகின்ற பொழுது திண்டுக்கல்லில் வைத்து நம்ம மாவட்டத்தினுடைய சார்பில் புதுசாக இயக்கத்தில் அமமுக மற்றும் திமுக இணைகிறவங்களை திண்டுக்கல்லில் வச்சு நம்ம சேர்க்க போகிறோம். யாராவது அந்த ஒன்றிய லிஸ்ட் இருந்தால் அன்றைக்கி சொல்லிடலாம். 2ஆம் தேதி மத்தியானம் திண்டுக்கல்லில் வச்சு சேர்க்குறோம். மாவட்டம் முழுக்க அந்த டீம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அழைச்சிட்டு போகிறோம் திண்டுக்கல். பணிகளை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஒரு புதிய முயற்சியாக நகரச்செயலர் பாஸ்கரனுடைய ஏற்பாட்டில் தான் இந்த பட்டிமன்றம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். இதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இந்த பட்டிமன்ற பயணம் தொடரும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. ஒரு காலத்தில் இயக்கத்தை நாம் பேரறிஞர் அண்ணா காலத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லை, திராவிட இயக்கமே சொல்லால் வளர்ந்தது. இன்றைக்கு செல்லால் வளர்கின்ற இயக்கமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அம்மா அவர்கள் என்பது ஒரு மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, அசைக்க முடியாத, யாரும் நினைத்து கூட பார்க்காத புரட்சி தலைவி அம்மா என்றால்
இன்றைக்கு புல்லரிக்கக்கூடிய ஒரு இமயம் போன்ற தலைவி, கம்பீரமான, இன்றைக்கும் உணர்வுபூர்வமான, நாடி நரம்பு ஊன் உயிரில் கலந்த தலைவி தேவி புரட்சி தலைவி அம்மாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்புடன் இவ்வளவு சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பது இன்றைக்கு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய நாளை தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய வேண்டுதல் மட்டுமல்ல, எல்லோருடைய அத்துணை பேருடைய உணர்வும் கலந்த விஷயம். இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய நகர கழகத்துடைய செயலாளர்கள், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள், இதுக்கு முன்னாடி இதில் பங்கெடுத்துக் கொண்ட நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள், அதே போல பிற தொகுதியிலிருந்து வருகின்றக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகள், மாவட்ட அணிச்செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வருகின்றிருக்கிறாங்க. நம்ம வரைக்கும் மிக சிறப்பா கொள்கை உணர்வோடு அதிமுக தான் நம்ம கட்சி தான் 26ல் ஆட்சி வரும் என்று 6 மணிக்கு வந்து இங்கே இருக்கு சிறப்பாக கூட்டி எங்கள் அழைத்ததை தவிர நாங்கள் எந்த ஏற்பாடும் செய்யலை. அது ஏற்பாடு செஞ்சால் அது இன்னும் வேற மாதிரி இருக்கும். அது மாதிரி செய்ய வேண்டாம்னு ஒரு புதிய முயற்சி வேற, அதுவும் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு என்னுடைய நன்றிகளை வருகை தந்து அமர்ந்திருந்த குறித்த நேரத்தில் இருந்து முழுமையாக இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்த வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் யாரெல்லாம் எனக்கு தெரியும், நகரமன்ற உறுப்பினர்கள், மகளிரினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் ஒன்றிய அணி செயலக அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி மிக சிறப்பாக நம்ம மகளிரினுடைய நம்முடைய மேலாக மாவட்ட கழகத்துடைய செயலாளராக அண்ணன் வந்து ரொம்ப நம்மளோட நெருங்கிய நண்பர் மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும் அவர் யாரை அவர் நின்று வென்றார் என்பது அத்துணை பேருக்கும் தெரியும். அங்கே கோவில்பட்டி நம்முடைய கடம்பூரை மண்ணிலை பிறந்தாலும் இந்த கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எத்தனையோ கடந்த முறை சோதனை இருந்தது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், 3வது முறை இன்றைக்கு இயக்கத்திற்கு உங்களுக்கு தெரியும் வந்து டிடிவி தினகரனை தோற்கடித்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த கோவில்பட்டியை பெற்று இன்றைக்கும் தென் தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக, நல்ல நண்பராக, இயக்கத்திற்கு தூணாக, துணையாக, சினிமா துறைக்கு மட்டுமல்ல அவர் எல்லாவற்றிற்கும் களத்திலே இறங்கி நின்று பணியாற்ற ஜானகியம்ம நிகழ்ச்சி வாசி அவர்கள் வந்திருந்தாங்க. அப்படியே அந்த கமிட்டியில் அவர் இருந்தார், மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடத்தினார். அதனால அந்த கடம்பூரார் அவர்களை ஏற்கனவே செயலரை கூட்டத்துக்கு அண்ணன் தான் வந்தாங்க. இப்போ புதுக்கோட்டைக்கு இப்போ பேச்சாளரும் அண்ணன் தான் வந்திருக்காரு. இன்னும் என்னுடைய நட்பும் உறவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் கடம்பூரார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வணக்கங்களை தெரிவித்து அண்ணன் மேடைக்கு நேரம் நான் ஒரு 500 தடவை இந்த திரையரங்கில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லி, அதனால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மரியாதைக்குரிய அன்பு தம்பி அரக்கோணம் தினேஷ் அவர்கள், நெருங்கிய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வணங்கி, புரட்சி தலைவருக்கு பின்னால் இந்த இயக்கத்தை கட்டி காத்த காவல் தெய்வமாக 14 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று உதட்டளவில் சொல்லாமல் உள்ளத்தளவில் வாழ்ந்து காட்டிய மகத்தான மக்கள் தலைவி அம்மா அவர்களை வணங்கி, இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவருடைய பிறந்த நாளை சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி 4 நாள் செல்லுமா, 40 நாள் போகுமா, 4 மாதம் செல்லுமா என்று எண்ணியவர்கள் மத்தியில் நாடே போற்றும் வகையிலே நல்லாட்சி நடத்திய நல்லாட்சி நாயகன் என்று மக்களால் போற்றப்படுகின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவிப்பின்படி புதுக்கோட்டையிலே மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை, செயின்ட் கோட்டையிலே மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி மலர வேண்டும், அண்ணன் எடப்பாடியாராக வர வேண்டும் என்று சொன்னால் அது புதுக்கோட்டையிலே துவங்க வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு புதுக்கோட்டையில மிக சிறப்பான கூட்டத்தை, புதுக்கோட்டை தொகுதி சட்டமன்ற தொகுதி மட்டும்தான், புதுக்கோட்டை மாவட்ட கூட்டம் இல்லை. அப்படி சட்டமன்ற தொகுதியில இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தாலும் என்னுடைய அன்பு நண்பர் விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டாம், நானே சொல்லும். என்று சொன்னால் எந்த பணியை கொடுத்தாலும் அதில் தனியாக முத்திரை வைக்கக்கூடியவர், மாண்புமிகு அம்மாவுடைய பாராட்டப்பட்டவர். இன்னும் சொன்னால் இன்னும் எங்க ஊர்ல போய் பார்த்தா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டப்போ விஜயபாஸ்கர் தான் சொல்றாங்க. ஏன்னா அது பெருமைக்காக ஒரு ஆட்சி காலத்துல ஒரு ஆட்சியின் சாதனைகள் மாண்புமிகு அம்மாவின் வழிகாட்டின்படி அம்மாவின் இந்த நேரத்தில் இங்கே பேசுகின்ற பட்டிமன்றத்தை சேர்ந்த நண்பர்கள் பேசுகின்ற நேரத்தில் மருத்துவத்துறையில் அம்மாவில் செய்த சாதனைகளை சொன்னார்கள். ஒரு பெண் சிசு கொலையை காப்பாற்றி பெண்ணினத்தை காப்பாற்றிய பேரொழியாக திகழ்ந்தவர் இதய புரட்சி தலைவர் அம்மா. இது ஒன்றே அம்மாவுடைய மனிதாபிமானத்திற்கு ஒரு மகத்தான மக்கள் தலைவர் என்பதற்கு சான்று. அதற்காகத்தான் உலக பரிசு பெற்ற, உலக அமைதிக்காக பரிசு நோபல் பரிசை பெற்ற அன்னை தெரசா அவர்களை அம்மா அவர்களை இல்லம் தேடி வந்த என் மகளே என்று பாராட்டினார். இந்த பாராட்டு யாருக்கும் எத்தகைய தலைவர் கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ஹிலாரி கிளின்டன் வந்து அமெரிக்காவில் சாதிக்க முடியாத இங்கே தமிழகத்தில் ஒரு பெண் முதலமைச்சர் இங்கே சாதிக்கின்றார் என்று சொல்லி இங்கே பாராட்டி அமெரிக்க பாராளுமன்றத்தில் போய் அம்மாவை பாராட்டிய நிகழ்வை பெற்ற சரித்திர நாயகி நீதி அம்மாவுடைய புரட்சி தலைவர் அம்மா. அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அம்மாவுடைய நினைவு வர வேண்டும். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில பார்த்தால் அம்மா அவர்கள் இங்கே மங்கையராய் பிறந்ததற்கு இங்கே மாதவம் செய்திட வேண்டும் என்று ஒரு சகோதரி பேசினார். அப்படி மாதவம் தமிழகம் மாதவம் செய்து பெற்ற மங்கையர் யார் என்று சொன்னால் அது மகத்தான மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் மகராசி கொண்ட மகராசி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அவர்கள் படித்த காலத்தில் பள்ளியிலே முதல் மாணவி, கலைத்துறையிலே வந்த பிறகு கலைச்செல்வி என்று சொல்லி திரைத்துறையிலே சாதனை படைத்த மகத்தான மக்கள் தலைவர். அதற்கடுத்து அரசியலிலே வர வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவர் அரசியலிலே வருவதற்கு முன்பாகவே திரைப்படத் துறையிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி புரட்சி தலைவருக்கு திரைத்துறையிலே பக்கபலமாக இருந்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு 2 படங்களை உதாரணமாக சொல்லலாம். நம் நாடு என்ற படத்திலே ஒரு காட்சி வரும். அந்த படத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் சேவகராக மக்கள் பணியாற்றுவராக வருவார். அந்த நேரத்தில் அந்த நகர்மன்றத்திற்கு தேர்தல் வரும். நகராட்சி தலைவராக யாரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் புரட்சி தலைவர் சொல்லுவார், நம்ம ஊர்ல யார் நல்லவராக இருக்கின்றார்களோ மக்கள் பணியாற்றுவார்களோ அவரை நிறுத்த வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த மக்கள் சேர்ந்து சொல்லுவார்கள், எங்கே நல்லவரை போய் தேடுவது, இங்கே உங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் யாரை தேடுவது என்று சொல்லி புரட்சி தலைவர் பார்த்து சொல்வார். அப்பொழுது புரட்சி தலைவர் அம்மாவுக்கு சொல்வார்கள், அம்மா தலைவர் சற்று தயக்கத்தோடு இந்த கோரிக்கையை ஏற்காத நேரத்தில் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு சொல்லுவார், வாத்தியார அம்மாவுடைய வசனத்தை சொல்வார்கள், நீங்கள் மட்டும் தேர்தலில் சரி என்று சொல்லுவீர்கள், ஏற்று நிற்கின்றவர்களை பெட்டி எல்லாம் எம்டி ஆக்கி காட்டுவேன் என்று சொல்லி வாங்கையா வாத்தியாரே என்ற பாடி புரட்சி தலைவரை அரசியலுக்கு வர வேண்டும் என்ற அந்த முதல் படியை செய்தவர் புரட்சி தலைவர் அம்மா. திரைத்துறையில இருக்கின்ற நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அரசியல் துறையில அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி பக்கபலமாக தூணாக விளங்கியவர் புரட்சி தலைவர் அம்மா. அது மட்டும் இல்லாமல் 72 புரட்சி தலைவர் இயக்கத்தை துவங்கிய நேரத்தில் பதவி பெறுது பட்டம் பெறுது என்று சொல்லி நினைத்திருந்தால் அம்மா அவர்கள் 77 முதலமைச்சராக புரட்சி தலைவர் பதவியேற்றவுடன் அம்மா அவர்கள் நினைத்திருந்தால் புரட்சி தலைவரோடு வந்திருக்கலாம், யாரும் தடுத்துக்க முடியாது என்று சொன்னால் புரட்சி தலைவர் வேற இல்லை, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வேற இல்லை. எனது 40 ஆண்டு காலமாக திரைத்துறையில் ஒன்றாக பயணித்தவர்கள், அத்தனை நிலைகளிலும் ஒன்றாக இருந்தவர், பெருமை சேர்த்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். ஆனால் பதவியை பட்டத்தை அதிகாரத்தை எதையும் விரும்பாத புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆராக புரட்சி தலைவராக எண்ணி எனக்கு பிறகு தனக்கு பிறகு இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒருவரால் முடியும் என்று தீர்க்க தரிசனமாக அது ராமன் தேடி சீதை படத்தில் ஒரு பாடலை பாடுவார், நான் தேடிய தலைவியோ திருநெடு செல்வியோ நான் தேடிய தலைவியோ என்று சொல்லி புரட்சி தலைவரை புரட்சி தலைவர் அம்மா அவர்களை தலைவியாக புரட்சி தலைவர் பாடிய பாடல். அதான் அந்த ராமன் தேடி சீதை படத்திலே திருநிறை செல்வியோ நான் தேடிய தலைவியோ என்று சொல்லி அந்த பாடல் கேட்டா அந்த பாடல் புரட்சி தீர்க்க தரிசனமாக காலத்தை வென்றவனாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொதுகாலத்தில் எனக்கு பிறகு இந்த இயக்கத்தை காக்க போது புரட்சி தலைவி அம்மாதான் என்று நமக்கு அடையாளம் காட்டிய மகத்தான மக்கள் என்று சொன்னால் அவர் ஒரு தீர்க்க தரிசி. அதற்கு பிறகுதான் 82 புரட்சி தலைவர் அம்மா அவர்களை கழகத்திலே கொள்கை பரப்பு செயலாளராக இணைத்து நாடாளுமன்ற மாநிலங்கள் மேலவை உறுப்பினராக அனுப்புகின்றார். இயற்கையாக எப்படி அமைகிறது, எதுவும் இயற்கையாக அமைய வேண்டும். இன்றைக்கு பேரறிஞர் தந்தை பெரியாரை தமிழ் மண் ஐயா என்று அழைக்கின்றது, அண்ணாவை கழக உடன்பான் திமுக மட்டுமல்ல தமிழகமே அண்ணா என்று அழைக்கிறது. புரட்சி தலைவருக்கு ஒரு பெருமை உண்டு என்றால் உலகத்திலே எவனுக்கும் கிடைக்காத, எந்த தலைவருக்கும் கிடைக்காத, எந்த திரைப்பட நடிகருக்கும் கிடைக்காத, இன்னும் சொல்ல போனால் மனிதராக பிறந்த எந்த மனிதருக்கும் கிடைக்காத ஒரு அருமை பெருமை என்று சொன்னால் 3 எழுத்து மந்திராக ஒரு இன்சியலோடு பெயர் மட்டும் எம்ஜிஆர் என்ற ஒரு இன்சியலை மட்டும் பெயராக கொண்ட ஒரு தலைவன் உண்டென்றால் உலக வரலாற்றிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு இயற்கையாக புரட்சி தலைவர் அம்மா அவர்களை எந்த உயிரினமும் பிறந்த உடனே அழைப்பது அம்மா என்ற சொல்லுதான். அப்படி அம்மா என்று சொல்ல புரட்சி தலைவர் அம்மா அவர்களே அம்மா என்றால் அன்புன்னு ஒரு படத்துல அடிமை பெண் படத்துல அப்படிதான் பாடுவாங்க, அம்மா என்றால் அன்புன்னு அம்மாவை பாடுவாங்க. அப்படி பாடிய அம்மாவை பிற்காலத்தில் அரசியலில் வந்த பிறகு தமிழ் உலகம் முழுவதும் தமிழர்கள் அம்மா என்ற அன்போடு அழைத்த அம்மா.
இன்றைக்கு அதை பார்த்துட்டு என்னை அப்படி கூப்பிடு இப்படி கூப்பிடுன்னு அம்மான்னு யாரும் கூப்பிடுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை நடக்கும். அந்த கதறும் போது அந்த பெண்கள் வந்து அப்பா என்னை காப்பாத்து, இந்த ஆட்சியில் இந்த அவ்வளோ இருக்கு அப்பா, அந்த கதறல் கூட இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காதல் உள்ள. இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம். ஆக ஒரு பொதுக்கூட்டம்னா நான் எங்க தலைமைகளை அறிவிக்கும். இந்த நேரம் எடப்பாடியார் வந்து நான் நன்றி சொல்லணும். அது இயற்கை எப்படி அறிவிச்சிருந்தது, எனக்கு டாக்டர் விஜயபாஸ்கருக்கு நட்பு அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இயற்கையாக புதுக்கோட்டைன்னு அறிவிச்சு நான் வந்து நான் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் சின்ன பிள்ளை என் கூட வந்திருக்காங்க, அண்ணாச்சி ராமச்சந்திரன் வந்திருக்காங்க. நான் வரும்போது நகர நேரத்துலேருந்து என்னை புண்ணாக்கிட்டேன். எப்போ வரீங்க விஜயபாஸ்கர் அண்ணன் டாக்டர் யார்கிட்ட அவ்வளோ கேட்டதே இல்லை. நேற்று நைட்டு 11 மணிக்கு போடுறாரு. இன்னைக்கு காலையிலேருந்து கிளம்பியாச்சா என்ன சொந்தம். ஆக என்ன அன்புன்னா இங்கே காட்டுகின்ற அன்பு நான் புதுக்கோட்டைக்கு வந்து மாட்டேன், சொந்த மண்ணில் இருக்கின்ற உணர்வை நான் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே உள்ளவர்கள் நாங்கள் அவங்க மேலே காட்டுற அன்பு அப்படித்தான் அவங்க என் மேலே காட்டுற அன்பு. ஆக அந்த வகையில் விஜயபாஸ்கர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு போன ஆட்சிக்கு அச்சாரமாக ஆதாரமாக இருந்தவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள். ஆட்சி அமைவதற்கும் சரி, அந்த ஆட்சியை 4 வருடம் கொண்டு போவதற்கும் சரி, 4 வருடத்தில் நல்லாட்சி நாயகன் என்று இன்னைக்கு எடப்பாடியார் போற்றப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு பக்கபலமாக இருந்தவர் அன்பு சகோதரர் மண்ணின் மைந்தர் டாக்டர் விஜயபாஸ்கர். ஏன்னா இதில் சரித்திரம் நான் வேலைக்காக என் நண்பருக்காக சொல்லலை. ஒரே ஆட்சி காலத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் என்று சொன்னால் அது இந்தியாவிலே தமிழகம் மட்டும் போயிருக்கிற சாதனை. இப்படி சாதனை செம்பலாக இந்த மாவட்டத்தில் கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னால் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் இந்த அம்மா எண்ணிய எண்ணத்தை ஏறிய அற்புதமான நண்பர். ஏன்னா இன்னைக்கு புதுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டையை வெல்ல முடியாத கோட்டைன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. 98 தேர்தலில் நாங்கள் வந்து 8வது வார்டில் மாறான்னு ஒரு சைக்கிள் கிடப்பாரு. நான் அந்த பகுதியில் வந்து 98 தேர்தல் நடந்துச்சு. தேர்தலில் இடைத்தேர்தலில் வேலை பார்த்தோம். அந்த தேர்தல் நம்ம வெற்றி பெறல. ஆனால் 2001 இதே புதுக்கோட்டையில வெற்றி கொடி நாட்டியவர் அன்பு சகோதரர் டாக்டர் விஜயபாஸ்கர். இன்னைக்கு சொல்றேன், வர்ற தேர்தலில் புதுக்கோட்டையிலே நாம் பெறக்கூடிய வெற்றி சேஞ்சாத்து கோட்டையிலே எதிரொலிக்கும். அதற்கு அச்சாரமாக இன்றைக்கு அம்மா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிறந்த நாளில் சொல்லுவார்கள், வாழ்கின்ற காலத்தில் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு யாரும் என்னை தேடி வராது. சில பேர் உண்டியல் வச்சு உட்கார்ந்துக்கிட்டு உண்டியலை நிரப்பின தலைவர்கள் அந்த நாட்டில் உண்டு. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நலத்திட்ட உதவிகளாக ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு, தாய் தந்தையற்ற அனாதை குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விளிம்பு நிலையில் வாழ்கின்ற அடித்தட்டு மக்களில் வாழ்கின்ற மக்களுக்கு பிறந்த நாளாக நலத்திட்ட உதவிகளாக கொண்டாடுங்கள் என்று சொன்னார்கள். அதை இன்றைக்கு வெறும் பொதுக்கூட்டமாக கொண்டாடாமல் புதுக்கோட்டையில் 3 மணியில துவங்கி இன்றைக்கு காது கேளாத ஒரு பள்ளியில் தொடங்கி மகளிர் மிக பாராட்டணும். அற்புதமா ஒரு மண்டபமே நிறைஞ்சு அதை கொடுக்கறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு. டாக்டர்லாம் ஏற்பாடு பண்ணி இந்த மகளிர்லாம் ஒழுக்கமாக வரிசையாக வாங்கணும்னு சொல்லி அந்த வேலையை செஞ்சுட்டு அது ஒரு சகலகலா வல்லவர் டாக்டர் விஜயபாஸ்கர். சும்மா போனோம் நிகழ்ச்சி, நாங்களாம் போவோம், நிகழ்ச்சி பார்த்து நடத்துங்க, நல்லா பண்ணிட்டு வாங்கன்னு வந்துடுவோம். அவர் அங்கே இருந்துட்டு இங்கே வந்து கணக்கு எடுத்தார். இங்கே வந்து ஸ்கூலில் கேட்ச மாதிரி கணக்கு எடுத்து இன்னைக்கு அரங்கத்தை நிறைத்து சாதித்து காட்டி இன்னைக்கு அற்புதமாக ஒரு நிகழ்ச்சி. அரசியல் பணியா, அம்மாவுடைய வளர்ச்சிக்கு பெயருக்கும் புகழுக்கும் காரணம் அரசியல் பணியா கலைப்பணியா என்பதை சும்மா மேடையில் நாங்கள் எல்லாம் பேசிட்டே போவோம். இது எல்லாம் வழக்கமான பொதுக்கூட்டம் சொல்லியிருக்காரு. இந்தியா 500 பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன். அது மாதிரி நாங்களும் காலங்காலமாக பொதுக்கூட்டம் பேசுகிறோம். ஆனால் இந்த பணியை மக்களிடம் அம்மாவின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற பணியை அம்மா அவர்கள் வெறும் அரசியல் பணியை மட்டும் செய்யவில்லை, கலைப்பணியையும் சிறப்பாக செய்தவர் என்ற வகையில் 2லே எதிலே சிறப்பாக, இன்னும் சொல்ல போனால் 2லுமே அம்மாவுக்கு நிகர் அம்மா தான் என்ற நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்றது. அந்த வகையில் அந்த தலைப்பை கொடுத்து விஜய் டிவி புகழ் அரக்கோணம் தினேஷ் உட்பட அந்த குழுவினர் மிக சிறப்பாக இதை பார்த்த உடனே நான் கேள்வி வச்சு சொல்லிட்டேன். எங்கள் தொகுதியில் முந்தாள் கூட்டம் முடிஞ்சாலும் விரைவில் ஏற்பாடு செய்து நான் அவர்களை அழைப்பதாக இருக்கின்றேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை கட்டி போட்டு அவரிடம் அம்மாவின் பெருமையும் புகழையும் கொண்டு சேர்த்துக்கின்ற அந்த விஜய் டிவி புகழ் தினேஷ் குழுவினருக்கு நஞ்சிலிருந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து நான் சொல்கின்றேன். 77வது பிறந்த நாளில் இன்றைக்கு சொல்லுகின்றோம். 78வது பிறந்த நாள் ஒன்று தான் ஓடுது. அதுக்கு அடுத்த பிறந்தநாள் 79வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகின்ற நேரத்தில் செயின்ட் கோட்டையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொடி பட்டல் வீசி பறக்கும். மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி அமையும். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்.
அன்றைக்கு டாக்டர் விஜயபாஸ்கர் உங்கள் புதுக்கோட்டை மன்னராக இங்கே வலம் வருவார் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் கடம்பூரார் அவர்களுக்கு